இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் இன்னைக்கு மறுபடியுமாக வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஆல்ரெடி நாம் கண்டவை, இருக்கிறவை, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறவை என்கிறதான தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் சுருக்கமாக பார்த்து விட்டோம். இது ஒரு நீண்ட செய்தி தான். ஆனால் நாம் ஒரு நாள் 5 நிமிடங்கள் மாத்திரம்தான் இதை கற்றுக்கொள்ளுகிறதுனால மிகவும் சுருக்கி முக்கியமான காரியங்களை மாத்திரம் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பார்க்க போகிறோம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவை என்று இந்த அதிகாரம் வசனம் ஆரம்பமாகிறது. சீக்கிரத்தில் என்று சொன்னால் என்ன? உடனடியாக, சொல்லி முடிந்த உடனே, இல்லையா? இப்போ சீக்கிரத்தில் என்று சொல்லி சுமார் 2000 ஆண்டுகள் கிட்ட நெருங்க போகுது. ஆனால் இதுவரைக்கும் அந்த சீக்கிரம் என்கிறதான வார்த்தையை வைத்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து இன்னும் வரவும் இல்லை, இதில் எழுதப்பட்டிருக்கிறதான காரியங்கள் நிறைவேறவும் இல்லை. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு ஒரு நிகழ்வு நடக்க போகிறது. அது சீக்கிரமாக நடக்க போகிறது. அதை தம்முடைய ஊழியக்காரனா இருக்கிற யோவானுக்கு காண்பிக்கும் பொருட்டு இந்த புத்தகம் எழுதப்படுகிறது. இல்லைன்னா அதில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவராகிய தெய்வம் யோவானுக்கு காண்பிக்கிறார். யோவான் அதை எழுதுகிறார். யோவான் எழுதினதை நாம் வாசித்து புரிந்து கொள்ளுகிறோம். இதில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்து சீக்கிரமா இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். அப்போ சீக்கிரம் என்று சொல்லும் போது இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தையை வைத்து பார்க்கும்போது இன்னும் இயேசு வரவில்லை, அல்லது இன்னும் இதில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் நடக்கவில்லை என்கிறது தான் பொருள்படுகிறது. அதாவது நடக்கவில்லை என்று சொல்லும்போது தவறாக புரிந்து விடக்கூடாது. 1ஆம் அதிகாரமும் 2ஆம் அதிகாரமும் 3ஆம் அதிகாரமும் இந்த பூமியில நடக்கிற நிகழ்வு, அதாவது 7 வருட அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சி ஆரம்பம் ஆவதற்கு முன்னாடி இந்த பூமியில நடக்கிறதான நிகழ்வு. சீக்கிரத்தில் என்று இங்க சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகையும் அதற்கு பின்னாடி பூமியிலே நடக்கிறதான அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சியையும் 1000 வருட அரசாட்சியையும் அதற்கு பின் நடக்க போகிற நிகழ்வுகளை தான் குறிக்கிறதே தவிர இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதான 2ஆம் அதிகாரத்திலும் 3ஆம் அதிகாரத்திலும் இருக்கிற நிகழ்வுகள் அல்ல. ஏன்னா இந்த 2ஆம் அதிகாரத்திலும் 3ஆம் அதிகாரத்திலும் இருக்கிற நிகழ்வு என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற 7 சபை, அது 7 சபை 7 காலகட்டங்களிலே இந்த பூமியில காணப்படும். அந்த சபையுடைய குறைவுகள் நிறைவுகள் என்ன அப்படிங்கறத ஆண்டவர் லெட்டர் அனுப்புறாரு. அது யோவான் எழுதி அங்க கொடுக்கிறாரு. இந்த நிகழ்வு தற்காலிகமாக பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறதான ஒரு நிகழ்வு. ஆனா இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற சீக்கிரத்தில் என்கிறதான வார்த்தையானது எங்கே ஆரம்பம் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தின்படி இவைகளுக்கு பின்பு, அதாவது சீக்கிரத்தில் அப்படிங்கிறது இவைகளுக்கு பின்பு அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகையும் அதற்கு பின்னாடி நடக்கிற நிகழ்வுகளும் தான் இந்த புத்தகத்துடைய முக்கிய பகுதிகளாக காணப்படுகிறது. பொதுவாக வெளிப்படுத்தின விசேஷத்துடைய நோக்கமே என்ன அப்படின்னா, இந்த உலகத்திலே கடைசி நாட்களிலே நடக்க போகிறதான நிகழ்வு, அதாவது அந்திக்கிறிஸ்துடைய ஆட்சி, அதற்கு முன்னாடி பூமியில நடக்கிறதான ரகசிய வருகை, அதற்கு பின் அதாவது அந்திக்கிறிஸ்துடைய ஆட்சிக்கு பின்னாடி நடக்கிறதான நிகழ்வு, அங்கே யூதர்கள் அந்திக்கிறிஸ்துவை கடவுளாக அங்கீகரிக்கிற நிகழ்வு, அதற்கு பின்பதாக யூதர்கள் அந்திக்கிறிஸ்துவை வெறுக்கிற நிகழ்வு, அந்திக்கிறிஸ்து யூதர்களை துரத்துகிற நிகழ்வு, இறுதி 4வது மகா யுத்தம், அதற்கு பின்னாடி நடக்கிற 1000 வருட அரசாட்சி, அதுக்கு பின்னாடி நடக்கிற வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு, பரலோகம். இதுதான் கடைசி காலத்துல நடக்க போகிறதான தீர்க்க தரிசனமான காரியங்கள். அப்போ சீக்கிரத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை இன்னும் என்ன பண்ணல, நிறைவேறல. பாருங்க, பல இடங்களிலே சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார். வேதாகமத்தில் பல இடங்களில் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் 22ஆம் அதிகாரம் 7வது வசனம் படிச்சு பாருங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன்,
அப்போ ஆண்டவர் சொல்றார், நான் வேகமா வரேன். இந்த புத்தகத்தை எழுதி முடிக்கும் போது சொல்லுகிறதான ஒரு காரியம், சீக்கிரமாய் வரப்போகிறேன். ஆனா சீக்கிரமாய் வரப்போகிறேன்னு சொன்ன அந்த வார்த்தையின்படி இயேசு இன்னும் என்ன பண்ணல, வரல. அப்ப இந்த இடத்துல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கிடலாம், இந்த சீக்கிரம் என்று சொல்லுகிற வார்த்தையானது அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்டதான ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். பாருங்க, 22ஆம் அதிகாரம் 12வது வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு ஆண்டவர் சில பலனை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சீக்கிரமாய் வருகிறேன்னு அங்க சொல்லியிருக்கிறார். 20வது வசனம் பாருங்க, 22:20, இவர்களை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். அதாவது மெய்யாகவே சொல்லுகிறேன், நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ பாருங்க, இந்த சீக்கிரமாய் என்கிறது அந்த வார்த்தையானது எதை குறிக்கிறது அப்படின்னா, உடனடியாக அல்ல, தேவனுடைய தீர்மானத்தின்படி ஒரு நாளை வச்சிருக்கிறார். அந்த நாள் வரும், அந்த நாள் வரும்போதுதான் அந்த காரியங்கள் நடக்கும். அதுக்குன்னு ஒரு நாள் இருக்கிறது, அது கர்த்தருடைய நாளாக இருக்கிறது. அந்த நாளுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறதான பொருள் இதுதான். சீக்கிரத்தில் என்று சொல்லும் போது உடனடியாக யோவானுடைய நாட்களிலோ அல்லது நம்முடைய இந்த நாட்களிலோ அது நடக்கல, இருக்க போறது இல்ல, கண்டிப்பாக அது நடக்கும். அப்போ நடக்கும் போது இந்த வசனத்தின்படி இது நடக்கும் போது அது சீக்கிரமாக நடக்கும் என்று பொருள். இதை குறித்து அடுத்த செய்தியில நாம மறுபடியும் விளக்கமாய் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.